நான் டாக்ஸி டிரைவர் சார். அதான் சார் என்னோட தொழிலே. அதை எடுக்க தான் சார் வந்தேன். ஓ, அதுக்காக நீ வீடு பூந்து கலெக்டர் வீட்லயே திருடுவ? உனக்கு லைசென்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. மரியாதைங்கிறது போடா. அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு லைசென்ஸே கிடைக்க விடாம நான் ஆர்டிஓக்கு ஜியோ பாஸ் பண்றேன். ஐயோ மேடம் 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 பாவம் மேடம், பொழைக்கிறதுக்காக தானே கேட்குறான், கொடுத்துருங்க மேடம். அவன் தப்பானவனா இருந்தா வேற மாதிரி யோசிச்சிருப்பான். உங்ககிட்ட லைசென்ஸ் எடுக்க தான் வந்திருக்கான். நம்ம தான் நம்மளை கொல்ல வர்றாங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சு அடிச்சிட்டோம். நான் அடிச்சேனா? அதை விடுங்க மேடம், யார் அடிச்சா என்ன? பாக்கறதுக்கு புள்ள குட்டிக்கார மாதிரி இருக்கான். அவன் பொழப்புல மண்ணலி போட்டுறாதீங்க. ஹெவியா ஒரு ஃபைன் 50 ரூபாயோ 100 ரூபாயோ போட்டு அனுப்பிடுங்க. ஆமா மேடம், ஒரு வாரமா வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை மேடம். வாடகை கூட கொடுக்க முடியல மேடம். மேடம் உங்க கால்ல விழுறேன் மேடம், கொடுத்துருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். எடுத்துட்டு வரேன் இரு. கவலைப்படாத, அவங்க நல்லவங்க, கொடுத்துருவாங்க. சரிங்க சார். இந்தா. தேங்க்ஸ் மேடம், நீங்க நல்லா இருக்கணும் மேடம். தேங்க்ஸ் சார். வரேன் மேடம். சார், உங்க 2 பேர் ஜோடி பொறுத்த சூப்பர் சார். தேங்க்ஸ். லைசென்ஸ் கொடு ஃபர்ஸ்ட். ஐயோ இல்ல மேடம், இல்ல மேடம், நான் போயிரேன் மேடம். கைய வைக்கிற நீ எப்படான்னு இருக்க? உனக்கு என்ன தொடாம ஃபைட் பண்ண தெரியாதுல? நான் உன்னை காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான். நீ என்ன காப்பாத்துன? அந்த லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. போ வெளில போட ஃபர்ஸ்ட். போ வெளியில. வெக்கமே இல்ல. பொண்டாட்டிகிட்ட என்ன வைக்க வேண்டி கிடக்கு? இந்த பாருங்க, இந்த ஐடியா கொடுக்குறேன், சேர்த்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் எங்காவது வந்தீங்க டென்ஷன் ஆயிருவேன். என் லவ் நானே பாத்துக்கிறேன் சாமி. ஐடியா தர்றாரு பாரு. என்ன நான் விசில் அடிச்செல்லாம் கூப்பிடுறீங்க? ஆமா, ஆக்ஷன் சீனு ரொமான்ஸ் சீனு என்னமோ சொன்னியே, அதுக்கு யாரு காரணம்? மிஸ்டர் திருடன். டேய், அந்த மிஸ்டர் திருடனை வர வச்சதே சாட்சாத் உன் அப்பன்டா. நைனா, நிஜமாவா? பின்ன டேய், மாஸ்டர் மைண்டுடா. நான் எவ்வளவு லவ் பண்ணிருப்பேன், எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணி உங்க மம்மியை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். இந்த பீஸ் பண்ணாத சேட்டல்ல போலயே. டேய், எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிறேன் போடா சின்ன பையன். என்ன டாடி சொல்ற? அந்த திருடனுக்கும் உங்களுக்கும் எப்படி? சொல்றேன் கேட்டுக்க. நான் உனக்கு ஐடியா சொல்ல நினைச்சேன். இல்ல வேணாம் விடு. சார் 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 ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ஐயே, நீ ரொம்ப வாய் பேசுற, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. போ போ. சார் 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 பேச மாட்டேன் சார், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு நைட்டு சரியா 8 மணிக்கு கலெக்டர் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. மாடியிலேருந்து கீழே இறங்க ஒரு பாதை இருக்கு. அது வழியா வந்து வீட்டுக்குள்ள வந்தனா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஒரு ரூம் இருக்கும். அதுதான் கலெக்டர் மேடம் ரூம். கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கின அந்த லைசன்ஸ ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. அதுதான் வழக்கமும் கூட. ஐயோ, ஒருவேளை லைசன்ஸ் வீட்டுல வைக்கலனா? சார் கொஞ்சம் மேல சொல்லுங்க சார். உன் நேரம் நல்லா இருந்தா அங்க உன் லைசன்ஸ் இருக்கும். நீ அதை திருடிட்டு எஸ்கேப் ஆயிடு. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? உங்க லைசன்ஸையும் பிடிங்கிட்டாங்களா? ஐடியா கொடுத்தா இன்னும் என் கூட சேர்க்கறியா? அதான் முதலே சொன்ன உன் வாய் சரியில்லை. சார் 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 சாரி சார், சாரி சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார். சார், என் புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்றேன் சார். ஏன் சார்? என் புள்ள நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். அதான். டேய் மவனே, டேய் மவனே. நைனா, நீங்களா இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க? நேர்மையோட திருவுருவமா இருந்தீங்களே, இப்படி ஒரு திருட்டு வேலைக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க. You see my son, தொழிலையும் வாழ்க்கையிலையும் நேர்மை வேணும். ஆனா காதல்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். கேள்விப்பட்டது இல்லையா? என் கடவுளே, என் காதல் குருவே, இனி நீ என்ன சொல்றியோ அத மட்டும்தான் ஜாமீன்.
சரக்கு கொடு, நான் போகணும். அவனை அடிச்சான் பாரு. சரக்கும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. டேய் என்னடா மிரட்டுற? நீ தானே சரக்கு வாங்கி தரேன்ன, குர்ரா, சரக்கு வாங்கி குர்ரா. பங்காளி, நல்லா மாட்டினியா? என்னையா மாட்டி விடுற? வீரா இப்ப உன்னை உரிக்க போறா பாரு. என்ன சரக்கு வாங்கி தரேன்னு ஏமாத்துறியா? சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டா இல்லன்னு சொல்றல, ஏமாத்திட்டலடா. டேய் ஏமாத்திட்டல. டேய் இல்லன்னு சொல்றல நீ. டேய் உர்ரா உர்ரா. நான் எப்படா உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன்? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவர் கெட்டது பத்தாதுன்னு சரக்கு வாங்கி கொடுத்து இன்னும் கெடுக்க பாக்குறல்ல? என்ன நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏங்க அதெல்லாம் இல்ல. ஏன்டா? ஏன் உன்னால இந்த குடும்பம் கெட்டது பத்தாதா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அண்ணன்டா. ஆமா, அவரு கண்மணியை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட குழந்தை கூட இது வரைக்கும் அவர் ஆசையை தூக்குனது இல்ல. வேண்டாமாரா, அவரை விட்டுரு. என்ன ஏதுன்னு தெரியாம அவன் தான் குடிகாரன். ஃபுல்லா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கிறான். நீங்க அதை வச்சு என்ன திட்டுறீங்க? அவரு குடிகாரன்னா நீ என்ன யோகியனா? சூர்யா, நினைச்ச மாதிரியே நடக்குதுடா. மீட்டிங் எல்லாத்தையுமே பக்கவா ஆர்கனைஸ் பண்ணிருங்க. புரியுது புரியுது. ஒரு நிமிஷம் செல்லம், என்ன வேணும்? சாக்லேட் தானே? வலிமா கிட்ட வாங்கிக்கோ. ஒண்ணுதான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. சரியா? போய் வாங்கிக்கோ. ஹலோ, கேக்குதா? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாமே ப்ராப்பரா இருக்குல்ல? சரி, நான் வரேன். வீரா, செல்வனா. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம். உடனே நம்ம கிளம்பணும். சரிங்க மேடம், ரெடியா தான் இருக்கு. சரி. வலிமா, பாப்பா சாக்லேட் கேட்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுங்க, நிறைய கொடுத்துறாதீங்க. சரி. கனி பாப்பா, சாக்லேட் தானே வேணும்? இந்தா. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், போங்க. என்னடா, என்னாச்சு? உனக்கு பிடிச்ச சாக்லேட் தானே? இந்தா. வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன்டா செல்லம், நீங்க தானே சாக்லேட் வேணும்னு சித்திக்கிட்ட கேட்டீங்க, அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் கேட்கல. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளவு கடுகடுன்னு இருக்கா? என்ன பாப்பா, ஏதா பிரச்சனையா? ஒன்னும் இல்ல ரவுடி. என்னாச்சு இதுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா?